ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். பல நாட்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் மோட்டோ விலாகிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கருமந்துரை போகலான்னு இருக்கோங்க. நம்ம ஸ்டாண்ட்லேருந்து இப்போ தான் வண்டி எடுக்கிறோம். இது ஜிபிஎஸ்னால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர் வருதுங்க. 38 கிலோமீட்டர் போகணும். இப்போயே கோ கொடுத்துடலாம் பேசாமல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த ஒரு விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஊர் அதாவது வாழப்பாடியிலேருந்து கருமந்துரை போகிறோம். அதுதான் வந்து ஒரு விலாகாக கவர் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஊர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் விலாக் போட்டிருக்கேன். சரி, நம்ம ஊரில் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நல்லாயிருக்கும். சரி, அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகலான்னு சொல்லி தான் ஒரு ஐடியா. அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட அது வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 38 கிலோமீட்டர் வருதுங்க. 57 நிமிஷம் காட்டுது ஃபோனில். எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். வண்டி வேறு சர்வீஸ் பண்ணதுலேருந்து பிரேக் ஒரு கணீர்னு பிடிக்குதுங்க பாருங்கள். ஃப்ரண்ட் பிரேக் வந்து எப்படி பிடிக்குதுன்னு. அதனால் கொஞ்சம் அளவாக தான் பிடிக்கணும் போல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்க வேண்டிய காலம். ஆனால் வந்து வெயில் அடிக்க மழை பெஞ்சிட்ருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துருச்சு. தளபதியும் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் தளபதியும் சிஎம் ஆக விட மாட்டேன்றானுங்க, ராவடி பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுங்க, என்ன நடக்க போகுது தெரில. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு ஒரு வண்டி வேறு ஒரு சைடாக போகிற மாதிரியே ஒரு ஃபீலுங்க. ரொம்ப நேரமாக வண்டி டயர் வேறு மாற்றணுமா, அது வர பின்னாடி டயர் வந்து ரொம்ப உருண்டையாக மாற்றிட்டேன். போன தடவை வந்து நம்ம ஆல்ஃபா டயர் போட்டிருந்தோம், அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சப்பையாக. இந்த தடவை வந்து மாற்றுறப்போ டயர் வந்து கொஞ்சம் பல்ஜான டயராக போட்டாச்சு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இன்றைக்கி தான் நம்ம ஹில் ஸ்டேஷன் டயர் மாற்றிட்டு தான் ஃபஸ்ட் டைம் ஹில் ஸ்டேஷன் போக போகிறோம். அதனால் அங்கே ஓட்டினா தான் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு தளபதி ஜெயிக்க வச்சுருக்கோம். இருந்தாலும் இவங்க பண்ணுற டார்ச்சர், இவங்க பண்ணுற ஒரு கேவலமான பாலிடிக்ஸில் அவர் வந்து சிஎம் ஆக விடாமல் ஏடிஎம்கே டிஎம்கே வந்து திரும்ப ஆட்சிக்கு வர மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஆக போதோ தெரியல. கடவுளை தான் நம்பி இருக்கணும் இதுக்கு மேலே. சே, ஒரு மனுஷங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக உதவி செய்யணும் வந்து இவ்வளோ ஒரு மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காரு, அதையும் விட மாட்டேன்றானுங்க. எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்காங்க பாருங்களேன். மக்களே பார்த்து எல்லாம் வரைஞ்சி புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம ட்ராவல் ஆகலை எதுக்கு இருந்தாலும் எங்கள் அண்ணா வந்து கஷ்டப்படுறத பார்த்தா முடியல. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், கருமந்துறையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பலாப்பழம் தேன்லாம் இருக்கும். எங்கள் அம்மா வந்து ஏதாவது அங்கே இருந்தால் வாங்கிட்டு சொன்னாங்க. சரி, இருந்தால் வாங்கிட்டு வருவோம். நான் என்னென்னா, அங்கே வந்து ஒரு அக்கா வந்து தேன் கடை வச்சுருக்காங்க. எனக்கும் அந்த அக்கா யாரும் தெரியாது, இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். அவங்க இதை வந்து நான் கேட்டிருந்தேன், விலாக் எடுக்கலாமா அந்த மாதிரி சொல்லி. அவங்க வந்து இப்போ நான் இங்கே இல்லை ப்ரோ, வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு விட்டாச்சு. சரிங்க, நான் பேலூர் போயிட்டு நான் வந்து மீதியெல்லாம் பேசுகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பேலூர். இந்த பேலூரில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். அது வந்து பேலூர் டுவர்ட்ஸ் சேலம் போகிற வழியில் வரும். இப்போ நம்ம வந்து இப்படியே இந்த கட்டு வந்து வளைஞ்சி பேலூருக்குள்ளே போகாமல் முன்னாடி வந்து வளைஞ்சிரும். இப்போ வந்து நம்ம ரைட் சைடு போகணுங்க. இந்த ஒரு ட்ரக் வருது, அந்த சைடு போகணும். அந்த சைடு தான் இருக்கிறது கருமந்துரை. என்னப்பா வண்டி ஓட்டுறீங்கலாம்? ரோடு கட்டுறதுக்குன்னா டக்குன்னு அந்த ரோடு வளைஞ்சி போக மாட்டேன்றாங்க. அப்படியே கிராஸாக வந்துக்கிட்டு ஏதோ இங்கே பாரு, இந்த அக்கா பாருங்க எப்படி, அதாவது நின்று வளைஞ்சி வரணுங்கிறலாம் இல்லை, அப்படியே கிராஸாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ரோட்டில் வண்டி வராத பட்சத்தில் அந்த மாதிரி பண்ணால் ஓகே, வண்டி வரப்பையும் இப்படிலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வழியில் தாங்க போகணும். இன்னும் வந்து 31 கிலோமீட்டர் போகணும். எப்படி இந்த வழியில் போனால் தும்பல் வரும். தும்பலை தாண்டி பாப்பநாயகப்பட்டி டேம் வரும். அந்த பாப்பநாயகப்பட்டி டேம் மலை மேலே தான் இந்த கருமந்துரை இருக்குது. அந்த மலைக்கு மேலே போகணும். வாழப்பாடியிலேருந்து காலையில் மழை பெஞ்சுதுங்க நம்ம ஊரில். ஆனால் இப்போ வந்து மழை இல்லை, வெயில் அடிக்குது, போட்டு தாக்குது, நல்லா இதாக இருக்குது. இந்த பஸ் எங்கேருந்து வருது? இந்த பஸ் கருமந்துரையிலேருந்து தாங்க வருது.
அந்த ஊருக்கு வந்து கொஞ்சம் பஸ் தான் அங்கே இருக்கும், ரொம்ப அடிக்கடிலாம் பஸ் வராது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 பஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய பஸ்ஸில் அதில் டைமிங்க்கு தான் இருக்குது. அப்படியே இப்படி போனோம்னா இங்கே வந்து எங்கள் அத்தை வீடெல்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி தான் போகணும். நம்ம மழை பெய்யும்னு நினச்சி தான் அங்கே நம்ம ரெயின் கோட் எல்லாமே ப்ரிப்பேராக எடுத்து வந்தாச்சு. ஸோ பார்த்துருவோம், அன்றைக்கி ஒரு கை வந்து என்ன ஆனாலும் வந்து பார்த்தலான்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து எல்லாமே வாங்கியிருக்கோம், ஆனால் வந்து வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் மட்டும் வாங்கலை. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட்னால நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. நம்மளோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி நம்ம விடாமல் முயற்சி பண்ணி இப்போ நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. மானிட்டைசேஷன் 200 ரூபா வந்திருக்கு. யாரும் இதெல்லாம் சொல்லுவாங்களான்னு தெரியல, ஆனால் நான் சொல்கிறேன் 200 ரூபா நமக்கு வந்து காசு வந்திருக்கு. அதே ஒரு பெருமையாக இருக்குங்க. சாதாரணம் இல்லைல்ல இது. ஏன்னா சும்மா ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பித்து யூடியூப்பில் சம்பாதிக்க முடியுமான்னு எனக்குலாம் நம்பிக்கை இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது மானிட்டைசேஷன் ஆகி 1 மாதம் கூட ஆகலை, 1 மாதத்துக்குள்ளே 200 ரூபா வந்திருக்கு. இட்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருமையாக இருக்குது, ஒரு நல்லா இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் இது முடியாதில்ல, எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல நாமளும் இப்போ வந்து ஒரு கேமில் ஸ்டார்ட் ஆகிட்டோம், கேமில் ஒரு பார்ட்டாக ஆகிட்டோம். இதுக்கு மேலே நம்ம சேனல் வந்து எப்படி நம்ம க்ரோ பண்ணுறோம், எப்படி நம்ம வீடியோஸ் போடுறோம், அதெல்லாம் பொறுத்து தான் வந்து வியூஸ் வரும். பாவாங்க, முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்து நல்லா இன்னும் மாசாக இன்னும் சூப்பராக இன்னும் நிறையா பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸ் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட எல்லா வீடியோஸுமே நான் சொல்லியிருந்திருப்பேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். எங்கே நீங்கள் ட்ரிப்பு போகிறீங்கனாலும் சரி, இல்லை எங்கேயாவது வெளியே போகிறீங்களும் சரி, ஹெல்மெட் அப்புறம் வண்டி ஓட்டுறப்போ நீங்கள் அதிகமாக தூரமாக போகிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கியர்ஸ்லாம் வந்து போட்டுட்டு போங்க. ஏன்னா அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது, எல்லா ஊர்லேயும் ஆக்சிடென்ட் நடக்குது, எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ ஹெல்மெட் மட்டும்தான் உயிரை காப்பாற்றும். அண்ட் தென் ரைடிங் கியர்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் ஐடியிலேருந்து தப்பிக்கலாம். அதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் வந்து போட்டுட்டு போகிறது. இது ஒன்றும் சீனோ பந்தாவோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து கீழே விழுந்து நம்ம கையை காப்பாற்றும். அதுக்காக தான் இதை போட்டு நம்ம சீன் போடணுங்கிற ஒன்றும் அவசியம் இல்லை. இதை போட்டால் எவ்வளோ வேர்க்கும் தெரியுமாங்க உள்ள. அதனால் வந்து தயவு செஞ்சு ஹெல்மெட் அண்ட் ப்ரொடெக்டட் கியர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் போட்டு போங்க. எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் சொன்னால் பூமர் மாதிரி நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. அதுலாம் நம்ம அண்ணா வேறு ஆட்சி அமைக்க போகிறாரு. அப்படிங்கிறப்ப நாம் எல்லாருமே கரெக்டாக இருக்கணும்ல. நம்ம கரெக்டாக இருந்தால் அந்த வயசானவங்களாம் பார்த்து பாடுறா இதுக்கு தான் நம்ம வந்து உள்ள ஒரு மாதிரி இருக்கணும்ல. இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக இருங்க. இங்கேயே பாருங்களேன் எப்படி இருக்குது இடம்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து போர்டில் வச்சுருக்காங்களே, நிறையா போர்டு இருக்குல்ல, ரெட் கலர் போர்டு. அது வந்து என்னோடய பழைய ஸ்கூல் ஸ்ரீ கோகுலம் சொல்லி. அங்கே வந்து நான் 8th தான் படித்தேன், ஒரே ஒரு இயர் தான் படித்தேன். அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப படிப்பில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஆனால் பயங்கர பெருசாக இப்போ டெவலப் ஆகிடுச்சு. இப்போ டெவலப் ஆகி மெட்ரிகுலேஷனாக இருந்தது, இப்போ சிபிஎஸ்சியாக இன்னொரு ஸ்கூல் வந்து கட்டியிருக்காங்க. அதுதான் பாருங்கள், எல்லாம் இங்கே இது வரைக்கும் விளம்பரம் போர்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, எவ்வளோ டெவலப்மெண்ட் பார்த்தீங்களா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே, எந்த ஒரு பிஸ்னஸ், எந்த ஒரு வேலை, இல்லை ஏதோ ஒரு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இப்போ நாம் வந்து என் வீடியோஸ் யாரும் பார்க்கலாங்கிற நான் யோசிக்கிறது இல்லை, நான் பாட்டு போட்டிருக்கலைங்க. அந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து முக்கியம். கன்சிஸ்டன்சியும் விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு நாள் ஜெயிக்கலாம். இதே ஏன்டா நீ என்னடா சொல்கிறேன், நீ என்ன ஜெயிச்சிட்டேன்னு கேட்டால், ஆமாங்க மானிட்டைசேஷன் வாங்கிட்டேன், அது ஒரு பெரிய விஷயம். நான்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல மானிட்டைசேஷன் வாங்குவேன்னு சொல்லி. ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரிங்க, இன்னும் கொஞ்சம் தும்பல் பக்கமாக போயிட்டு நம்ம பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து காற்று அடித்தேன், நானே அடிச்சுக்கிட்டேன். இங்கே ஒரு பங்க்கில் வந்து தும்பல் வந்தாச்சு. இப்போது இங்கேருந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் போகணுங்க. 17 கிலோமீட்டர் போனால் அந்த கருமந்துறை மலை வந்துடும். நீங்கள் யாராவது இங்கே கருமந்துறை வர மாதிரி இருந்தால், இங்கே இந்த பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்குது முன்னாடி, தும்பல்லே தான், தும்பல் ஊருக்கு முன்னாடியே இருக்குது. இதிலே அடிச்சுக்காங்க. ஏன்னா கருமந்துறை மலை மேலே வந்து பெட்ரோல் பங்க் இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல. நான் அதுக்கு முன்னாடி போனப்போ நான் பார்த்ததில்லை, அதனால் நான் வந்து இங்கேயே அடிச்சுக்கிட்டேன். தாண்டிடுவோம். இன்னும் வந்து 17 கிலோமீட்டர் தாங்க, வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப பக்கம்தான் நம்ம வாழப்பாடியிலேருந்து. நம்ம வந்து கருமந்துரம் மேலே போயிட்டு, மேலே இன்னும் நிறையா ஊர் இருக்குது. ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு போகிற வழி இந்த ஹில் ஸ்டேஷனில் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஹில் ஸ்டேஷன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இருக்க ஒரு மோட்டோ என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹில் ஸ்டேஷனும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் அதை கவர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேட்டை நம்ம போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் நான் இது வரைக்கும் கருமந்துறை வந்து அந்த லிஸ்ட்லேயே விளாகே எடுக்கலை. நான் இதுமாதிரி நிறைய தடவை வந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆனால் விளாக் எடுத்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கருமந்துறை போய் விளாக் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஏரியாலாம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி.
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கருமந்துரம் முன்னாடி, அந்த மலைக்கு முன்னாடி இருக்க ஒரு ஊர். இதுதான் பெரிய ஊர். இதை விட்டால் நீங்கள் மலை மேலே தான் போகணும். அந்த மேலே வந்து இந்த அளவுக்கு பெரிய சிட்டி கிடையாது, ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு இல்லைனா ஏதாவது வாங்கிட்டு நீங்கள் ஏதாவது போகிற வழியில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இங்கே வாங்கிக்கோங்க. அந்த வாங்கிட்டு போகிறப்ப சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் குப்பையை மட்டும் ரோட்டில் போடாதீங்க. எல்லாம் வண்டியில் போனால் வண்டியிலே வச்சுட்டு வாங்க, பாக்கெட்டில் வச்சுட்டு வாங்க. வந்துட்டு வந்து ஊரில் எங்கே குப்பை தொட்டி இருக்கோ அங்கே போடுங்க. ஏன்னா ஒரு இடத்துலையுமே டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் நம்ம ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப அசிங்கமாக்கிடுறோம். அதனால் அங்கே இருக்க வாழ்கிற விலங்குகள்லேருந்து திரும்ப நாம்ளே அங்கே போனால் கூட நம்மளால் அந்த இடத்த வந்து ரசிக்க முடிய மாட்டேங்குது. குப்பையை மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ தான் இதை நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கூடையெல்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட அப்பா தாத்தாவோட தொழில், கூடை கடை. நம்ம வந்து வாழப்பாடியில் வச்சுருக்கோம். உங்களுக்கு யாராவது கூடை வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து வாங்கி தரோம் உங்களுக்கு. கூடைன்னா அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் மூங்கில். அது வந்து மூங்கில்லாம் எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். பேம்பூ ட்ரீயை வச்சு ஒரு கூடை மாதிரி செய்வாங்க. கூடை ஷேப்பில் வந்து அதில் வந்து அந்த காலத்தில் அதில் தான் தக்காளியிலேருந்து தேங்காயிலேருந்து அதில் தான் அள்ளிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மாறி பிளாஸ்டிக் ட்ரே வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த கூடையே வந்து அழிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. யாருக்கிட்டையுமே இப்போலாம் பெருசாக அதெல்லாம் இல்லை. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் செம்ம ஃபேமஸ். நான் வந்து சின்ன வயசில் கடையில் இருந்தாலும் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படியே குறைஞ்சிருச்சு, யாராவது கொஞ்சம் பேர் தான் வந்து வாங்குறாங்க. இந்த பிளாஸ்டிக்லாம் எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து இந்த மரத்தோட வேலை, இந்த பேம்பு அது இதுன்னு அந்த இயற்கை பொருட்களோட வேலையெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு டேம் இருக்கும். ப்ரோ, யூஸ் இண்டிகேட்டர் ப்ரோ. இண்டிகேட்டரே யாரும் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வண்டியில் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா, வண்டியில் இங்கெல்லாம் நிறையா சுவிட்ச் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஹை பீம், லோ பீம், இந்த ஹாரன், இந்த இண்டிகேட்டர், அதெல்லாம். அப்புறம் அந்த பாஸ் லைட்லாம் இருக்குல்ல, அதுவும்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பாஸ் லைட்லாம் எதுக்குன்னா பாருங்கள், இந்த வயசான தாத்தா கூட நல்லா தெரியுது இண்டிகேட்டர் போட்டு போடுறவங்க சல்யூட் அடிக்கணும். இந்த பாஸ் லைட் எதுக்குன்னா, முன்னாடி எதாவது வண்டி வந்து உங்கள் லைனில் வந்துச்சுன்னா, இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமில் அதெல்லாம் பாஸ் லைட்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ்க்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சும்மா ஒன்றும் கொடுக்கல. அதனால் இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி ஒரு வண்டிக்கு தெரியும் நீங்கள் வளையிறீங்களா வளையலையான்னு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் இது வந்து பண்ணுறதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தும்பலில் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து அடுத்தது என்ன வரும்னா, பாப்பநாயக்கன்பட்டி டேம் அப்படின்னு சொல்லி ஒரு டேம் இருக்குது. அந்த டேம் வரும். நான் என்ன அந்த டேமுக்குள்ளே வேணால் போய் காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம டேம் விளாக் போட்டிருக்கோம் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நம்ம மோட்டோ இன்றைக்கி அந்த மலை மேலே போகிறது தான். ஸோ பார்ப்போம் போகிற வழியில் என்ன ஆகுதுன்னு சொல்லி.